அப்போ எதுவுமே இல்லை. தேவையற்ற பாரங்களை என் கப்பல் சுமந்திரவே கூடாது. இவங்க பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க. வாயிருந்தா 4 பேர் பேசதான். சொல்லுங்க சத்தமா. நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவன் என்ன பேசிட்டானேன்னு நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பேசிட்டாங்கன்னு கவலைப்பட்டு இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு கிரீடத்தை வைக்கிறத விட நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த கிரீடமாவது அவனுக்கு கொடுக்காம இருக்கலாம்ல. ஹலோ சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஐயோ என்ன ஒன்றும் இல்லாமல் போகணும்னு சொல்லிட்டான், நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேணும்னு நினச்சி கவலைப்படுறதை விட அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறதுனா ஆசீர்வாதம். நம்ம ஏன் ஒன்றும் இல்லாமல் போகணும்? நம்ம ஏன் ஒன்றும்? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகம் மோசமான உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும் ஐயோ இவன் கீழே போயிட்டான்னு உங்கள் மேலே பரிதாபப்பட மாட்டாங்க. நீங்கள் கீழே போக போக இவன் மோசமானவன் அதனால தான் கீழே போனான்னு இன்னும் உங்கள் மேலே இன்னொரு பட்டத்தை தான் கட்டுவாங்க. அதுதான் உலகம். மற்ற மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இவன் கூட ஏதோ ஒரு வித்தியாசமான சக்தி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நான் நம்புறேன், அவனுக்கு முன்னாடி நீங்க வருத்தப்படவே வேண்டாம், குறைஞ்சே போக வேண்டாம். ஸோ இப்போ ஒரு 2 minutes உங்களுக்கு டைம் எல்லாருக்குமே. நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு மனசுல யோசிங்க. என்ன யோசிங்க? நீங்க தேவையில்லாத நீங்க இப்போ இன்னைக்கு இப்போ சிஸ்டர்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நைட் இப்போ முடிச்சுட்டு போனோடனே எல்லாருக்குமே இட்லியோ தோசையோ சுட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்க